அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் முக்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகத் கால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னி உரீது அன் அம்தஹக யா ரசூலல்லாஹ். கால ஹாத்தி லா யஃப்லலுல்லாஹு ஃபாக அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு இப்பள்ளியின் இமாம் அவர்களே, மதரசாவின் முதல்வர் உட்பட பேராசிரியர் பெருந்தகைகளே, ஜமாத்தார்களே, மாணவ செல்வங்களே, இன்றையிலிருந்து எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே உலகம் முழுவதும் அவர்களின் வரலாறுகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி புகழ் பாடுவதற்கும் அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாய்ப்பை தந்து அதிலே நம்மவர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்முடைய இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்பானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உலகம் முழுவதும் நபி மேல் கொண்ட காதலர்கள் ஒவ்வொரு வியாழனன்றும் மஸ்ஜிதுகளிலே, மதரசாக்களிலே, வீடுகளிலே ஓதப்படுகின்ற கசீதத்துல் புருதா, இதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக கசீதத்துல் புருதா என்ற இந்த நபிப்புகழ் கவிதைகளுக்கு புரவலர் போர்த்திய பொன்னாடை என்ற தலைப்பிலே ஒரு விளக்க நூல் தமிழிலே வந்திருக்கிறது. அதில் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். ஒரு கவிஞன் இப்படி சொல்கிறான்: அண்டத்திற்கு யானைகளை ஒரு குடத்தில் அடைத்து வைப்பேன். உலகத்தில் எந்தெந்த பாகங்களிலெல்லாம் யானைகள் இருக்கிறதோ அந்த யானைகளை ஒரு குடத்திற்குள் அடைத்து வைப்பேன். முடியுமா? ஒரு யானையுடைய ஒரு காதை ஒரு குடத்துக்குள்ள வைக்க முடியாது, முடியாத காரியம். ஆனால் அவன் சொல்கிறான், உலகத்தில் எங்கெல்லாம் யானைகள் இருக்கிறதோ அத்தனை யானைகளையும் ஒரு குடத்துக்குள் அடைத்து வைப்பேன். முடியாத காரியம், அதை கூட என்னால் செய்துவிட முடியும். அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அகப்படுத்துவேன்.
உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலே கோள்களாக சுற்றுகின்ற 7 கோள்களையும் என் கைக்குள் அடக்கி விடுவேன். அது முடியாத காரியம். இருந்தாலும் அதை கூட என்னால் செய்துவிட முடியும். 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன். மலைகளை எல்லாம் பெயர்த்தெடுத்து என்னால் கொண்டு வர முடியும். சாத்தியமா? முடியாது. ஆனால் அதை கூட நான் செய்து முடித்து விடுவேன். தன் மதியையும் செங்கதிரையும் தாவி பிடிப்பேன். சூரியனையும் சந்திரனையும் கூட எட்டி பிடித்து விடுவேன். சாத்தியமில்லாத விஷயம். அதை கூட என்னால் செய்துவிட முடியும். விண்மீன்களை எடுத்து மாலையாக தொடுப்பேன். வானத்தை அலங்கரிக்கக்கூடிய நட்சத்திரங்களை அதை கூட எடுத்து என்னால் மாலையாக தொடுத்து விட முடியும். இன்னும் பிற சித்திகளை எல்லாம் இயற்றுவேன். இன்னும் எதுவெல்லாம் மனிதனால் முடியாதோ, சாத்தியமில்லையோ, அதையெல்லாம் கூட என்னால் செய்துவிட முடியும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அந்த கவிதையிலே முடிப்பான். மதீனமா நகர் யான போதகரின் பாத புகழ் பாட நான் அறிவேன். மதீனத்து பேரரசர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து என்னால் படித்து முடித்து விட முடியாது என்கிறான். என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு இன்னும் கோடிக்கணக்கான கவிஞர்கள் இந்த உலகத்திலே பிறந்து அவர்களை புகழ்ந்து படித்தாலும் கூட அவர்களின் புகழை முழுமையாக படித்து முடித்து விட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே கசீதத்துல் புருதா, நமக்கெல்லாம் கசீதத்துல் புருதா என்றவுடன் நினைவுக்கு வருவது மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. இது யாவத்துக்கு வரும். ஆனால் அரபு உலகத்திலே 2 கசீதத்துல் புருதாக்கள் உண்டு. என்ன சரித்து ஒன்று தானே கேள்விப்பட்டிருக்கோம். மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க. கசீதத்துல் புருதா என்றால் இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா எழுதிய கசீதத்துல் புருதா தானே ஓதப்படுகிறது என்றால் 2 உண்டு. ஒன்று கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்றிய பானஸ் சுஆரா என்ற கவிதை தொகுப்புக்கும் கசீதத்துல் புருதா என்ற பெயர் உண்டு. யார் அவர்கள்? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள்? இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் பெருமானாரை வசைபாடினார்கள், இஸ்லாத்தை வசைபாடினார்கள், குர்ஆனை வசைபாடினார்கள், சஹாபாக்களை வசைபாடினார்கள். ஆனால் அதே கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅப் இப்னு ஸுஹைரை கத்ல் செய்வதற்கு உத்தரவிடுகிறார்கள். ரொம்ப ஓவரா பேசுகிறார். என்னை பேசுகிறார், குர்ஆனை பேசுகிறார், இஸ்லாத்தை பேசுகிறார், சஹாபாக்களை பேசுகிறார். அவரை கத்ல் செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள். அவர் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பெருமானாரின் சமூகத்துக்கு வருகிறார். ஒரு தொழுகை நேரம். தொழுகை முடிந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று இப்படி கேட்கிறாரு, வஹல் அன்த காபிலும் மின் இன் அன ஜிஅத்துக பிஹி யா ரசூலல்லாஹ். அல்லாஹுவின் தூதரே, எந்த கஅப் இப்னு ஸுஹைரை கொலை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கின்றீர்களோ, காரணம் உங்களை வசைபாடுகிறார், இஸ்லாத்தை வசைபாடுகிறார், சஹாபாக்களை வசைபாடுகிறார், குர்ஆனை வசைபாடுகிறார், அந்த கஅப் இப்னு ஸுஹைரை கொலை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த கஅப் இப்னு ஸுஹைரை உங்கள் சமூகத்துக்கு நான் அழைத்து வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அவர்களை மன்னிப்பீர்களா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்துதான் அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் அன கஅப் இப்னு ஸுஹைர், எந்த கஅப் இப்னு ஸுஹைரை கொலை செய்வதற்கு உத்தரவிட்டீர்களோ அந்த கஅப் இப்னு ஸுஹைர் நான் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள்.
மன்னித்ததுக்கு அடுத்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து கவிதை படிக்க ஆரம்பித்தார். அதுதான் இன்னைக்கு பானஸ் சுஆத் அரபி இலக்கியங்களிலே முக்கிய இடத்தை பெற்றது. அதை ஓத ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தங்கள் மேனியிலே இருந்த அந்த துண்டை எடுத்து கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹுவுக்கு போர்த்தினார்கள், நேரடியாக போர்த்தினார்கள். எனவேதான் அவர்கள் இயற்றி பெருமானாரை புகழ்ந்து மஸ்ஜிது நபவியிலே படித்த அந்த பானஸ் சுஆத் என்ற கவிதை தொகுப்புக்கும் என்ன பேருண்டு? புருதா என்ற பெயருண்டு. புருதானா என்னங்க? இந்த துண்டு தான் புருதா, இந்த துண்டு தான் புருதா. இதை போற்றி கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு பெருமானார் சங்கைப்படுத்தினார்கள். இரண்டாவது, இன்றைக்கு உலகம் முழுவதும் இல்லங்களிலும் மஸ்ஜிதுகளிலும் மதரசாக்களிலும் ஓதப்படுகின்ற புருதா ஷரீஃப் இருக்கிறதே, இமாம் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இயற்றியது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. கஅப் இப்னு ஸுஹைர் பானஸ் சுஆதை இயற்றதற்கு காரணம் பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கிடைக்க வேண்டும், பெருமானார் தன்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானாரை புகழ்ந்து படித்தார்கள். ஆனால் இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் படிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ரெண்டு காரணம் சொல்கிறார்கள். ஒரு நாள் என்னை ஒரு பெரிய ஆலிம் என்னை சந்தித்தார், ஒரு பெரியவர் சந்தித்தார். சந்தித்து கேட்டாரு, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார். கேட்ட கேள்வி இதுதான், நீங்கள் பெருமானாரை கனவில் கண்டிருக்கின்றீர்களா? இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் பார்க்கல. சொன்னதுக்கு பிறகு இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தனிமையில் இருந்து யோசிக்கிறாங்க, நான் ஒரு பாவி, இதுவரை நான் அரசர்களையும் செல்வந்தர்களையும் புகழ்ந்து கவிதை பாடி இந்த உலக இன்பத்தை அடைந்திருக்கிறேன். என்னை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்கள் ரசூலுல்லாவை கனவில் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பதென்றால் அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா, அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா என்று யோசித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல முதுரியா என்ற கவிதை தொகுப்பை இயற்றுகிறார்கள். முதுரியா என்ற கவிதை தொகுப்பு. இப்படி பெருமானாரை புகழ ஆரம்பிக்கிறாங்க. புகழ்ந்ததுக்கு பிறகுதான் ஒரு கேள்விதான். இப்போ நம்மளை பார்த்து கேட்கலாம், நீங்கள் ரசூலுல்லாவை கனவுல பார்த்துருக்கீங்களா அப்படின்னா பார்த்து இருந்தாலும் சொல்ல மாட்டோம். அல்லாஹு தஆலா அந்த நசீபை நமக்கு அல்லாஹ் தந்துள்வானாக. ஏனென்றால் அவர்கள் எழுதிய மௌலாய ஸல்லி வஸல்லிம் புருதா ஷரீஃப், அதில் ஒரு அடி வரும், நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி. அடுத்த பைத்து வல் ஹுப்பு யஅ்தரிலுல் லஸ்ஸாத்தி பில் ஆலமி. இப்படி அழகாக படிக்கிறாங்க. புருதா ஷரீஃபுடைய அரபி விளக்கநூல் பாஜூரி, அதை ஒரு காலத்திலே நான் பாடத்திலே நடத்தியிருக்கிறேன். அந்த பாஜூரியிலே சொல்வார்கள், யார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர் படுப்பதற்கு முன்னால் ஒளி செய்துவிட்டு நஅம் ஸரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹப்பு யஅ்தரிலுல் லஸ்ஸாத்தி பில் ஆலமி, இந்த பைத்தை அப்படியே ஓதிக்கொண்டு தூங்குவாரோ வழக்கமாக்கி கொள்வாரோ அவருக்கு கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பார்கள். நாம் பாட நடத்தி இந்த செய்தியை சில மாணவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் பெருமானாரை கனவில் பார்க்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். நாமளும் பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும்ல. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணலாமா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. இப்போ இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அடுத்த கட்டம், அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த நோயில் இருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கசீதத்துல் புருதாவை அவர்கள் படிக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டதுதான். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி அவர்களுடைய உடம்பிலே தடவி கொடுத்து அவர்கள் ஏற்பட்ட அந்த வாத நோயிலிருந்து முழுமையான ஷிஃபா பெற்றார்கள்.
இது அவங்க மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான இறை காதலர்கள் இந்த கசீதத்துல் புர்தாவை படித்து தங்களுக்கு தீராத நோயில் இருந்து நிவாரணம் பெறுகின்ற காட்சிகள் நான் அறிவேன். ரொம்ப வேகம் போனான், நானே அதற்கு சாட்சி. என் பிள்ளைக்கு ஒரு நோய் ஏற்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்ட அந்த நேரத்தில் தொடர்ந்து 41 நாட்கள் மக்ரிபுக்கு பிறகு அந்த மௌலாய சல்லி வசல்லீம் என்ற புர்தாவை நான் ஓதி ஓதி, அதுவும் எனக்கு லாக்டவுன் நேரமாக இருந்ததுனால வசதியாக இருந்தது, என் பிள்ளைக்கு அல்லாஹ் மறுவாழ்வு கொடுத்தான். அப்படி ஒரு நாள் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது என் ஆசிரியர் பெருந்தகை, பெருமானாரின் உண்மை காதலர், புர்தாவின் உண்மை காதலர் ஷபீல் அஸ்தி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என்னப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? புர்தா ஓதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, கொஞ்சம் முறு என்று பேசுவதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கவனி என்றார்கள். கவனித்தால் அவர்கள் வீட்டிலும் புர்தா ஓதுகின்ற சத்தம் வருகிறது. அவர்கள் வீட்டிலும் புர்தா ஓதுகின்ற சத்தம் வருகிறது. என்ன நியத்து வச்சு ஓதுறன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஷிஃபாவுக்காக ஓதுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீ அந்த புர்தாவை இப்படி ஓது, மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. இந்த அடியை ஒவ்வொரு 2 அடி ஓதுறதுக்கு பிறகு திரும்ப திரும்ப ஓதணும். ஒரு 2 மொத்தம் 160 அடிகள் வரும் இல்லையா? 160. இந்த 160ல் 2 அடிகளை ஓதியதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் மௌலாய சல்லி வசல்லி ஓதணும். இதுதான்ப்பா புர்தா ஓதுற முறை. இந்த முறையில் ஓதுனாத்தான் உனக்கு ஷிஃபா கிடைக்கும்னாங்க. யதார்த்தமாக நடந்தது. அல்லாஹ் அந்த ஷிஃபாவை கொடுத்தான். அந்த நீயத்தோடு ஓதுகின்றவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு ஷஃபாத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு நோய் நிவாரணமாக வைத்திருக்கிறான். அதற்கு நானே நேரடி சாட்சி. இங்கே கசீதத்துல் புர்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து படிக்கின்ற இந்த புர்தா, ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறும் புகழ்ந்து மட்டும் 160 கவிதைகளில் படிக்கல. ஆரம்பத்திலே நஃப்ஸை பற்றி படிக்கிறார்கள், அடுத்து பெருமானாரை பற்றி படிக்கிறார்கள், அடுத்து பெருமானாரின் மோஜிசாக்களை பற்றி படிக்கிறார்கள், அடுத்து குர்ஆனை பற்றி படிக்கிறார்கள், அடுத்து சஹாபாக்களை பற்றி படிக்கிறார்கள், கடைசியாக ஷஃபாத்தை பற்றி படிக்கிறார்கள். புர்தானே முழுக்க முழுக்க ரசூலுல்லாவை புகழ்ந்துதான் படிப்பார்கள் என்பது தவறு. நஃப்ஸை பற்றி படிக்கிறாங்க, ரசூலுல்லாவை பற்றி படிக்கிறார்கள், பெருமானாரின் மூஜிசா அற்புதங்களை பற்றி படிக்கிறார்கள், குர்ஆனை பற்றி படிக்கிறார்கள், சஹாபாக்களை பற்றி படிக்கிறார்கள், ஷஃபாத்தை பற்றி படிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? நஃப்ஸை பற்றி படிக்கும் போதும் ஒரு உவமை உதாரணத்தை சொல்வார்கள். குர்ஆனை பற்றி படிக்கும் போது ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். ரசூலுல்லாவை படிக்கின்ற பொழுது உதாரணத்தை சொல்வார்கள். நபியின் மோஜிசாவை படிக்கின்ற பொழுது உதாரணத்தை சொல்வார்கள். எல்லாம் உதாரணம். அந்த உதாரணங்களை பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். ஆனால் இலக்கியத்தில் ஒன்றை உவமை நயத்தோடு சொல்கின்ற பொழுது அது ரொம்ப சாதாரணமாக விளங்கும். குர்ஆனுடைய அடிப்படையும் அப்படித்தான். குர்ஆனில் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்லுவான், சூரத்து நம்ல 88வது ஆயத்தில், வதரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதா வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப். மலைகள் இருக்குங்கல்ல, எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது பிறந்ததிலிருந்து 50 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மலையை, அந்த மலை இருக்கிற இடத்துல தான் இருக்கும். நகண்டு போகுமா? நகண்டு போகுமா? போகாது. நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வதரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதா, நீங்கள் மலைகளை இருந்த இடத்தில் இருப்பதாக பார்க்கின்றீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப், மேகங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் நகண்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்று மலைகள் என்ன செய்யுது? சரி நினைக்கல, என்ன ஹஜ்ரத், நான் 10 வருஷமாக குற்றாலயத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்,
குற்றால மலை எங்கே இருந்துச்சோ அங்கே தானே இருக்குது, நகர்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மலைகளும் 1 சென்டிமீட்டராவது இருந்த இடத்தை விட்டு நகர்கிறது, 1 சென்டிமீட்டராவது நகர்கிறது. அதே நேரத்தில் அந்த மலைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில சென்டிமீட்டர்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. இன்னைக்கு அறிவியல் உண்மை. அதை குர்ஆன் சொல்லுது. மலையை நீங்க பார்க்குறீங்க, அது இருந்த இடத்தில் இருப்பதை போன்று உங்களுக்கு காட்சி அளிக்கிறது. இல்லை இல்லை, அது இருந்த இடத்தில் இருக்கவில்லை. எப்படி மேக கூட்டம் மிக மெதுவாக அது நகர்ந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதோ, சில நேரங்களில் காற்று வேகமாக அடிச்சா அந்த மேகம் வேகமாக போகிறத பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் அடர்த்தியான மேகங்கள் அது நகரும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு, ஆனால் நகருவது தெரியாது, நகர்வது தெரியாது. அதே போன்று மலைகள் நகர்கிறது என்று ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் விளக்குகிறார். இங்க இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் முதல்ல எதை பற்றி இங்கே பேசுவார்? புர்தால எதை பற்றி பேசுவார்? நஃப்ஸை பற்றி பேசுவார். இந்த நஃப்ஸ் இருக்குல்ல, ஏன்னா அவர் வாலிப காலத்தில் இளமையில் தன் கவிதை திறமையை எதில் காட்டினார்னா, அரசர்களை புகழ்ந்து படிப்பதிலே காட்டினார். செல்வந்தர்களை புகழ்ந்து படித்து துன்யாவை பெற்றுக்கொண்டிருந்தார். அந்த நஃப்ஸுக்கு அடிமையாக இருந்தார். இவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமாக சொல்றார். நஃப்ஸ் எப்படிப்பட்டதுண்டா, ஒன் நஃப்ஸு கத்திஃபிலின் துஹ்மில்ஹு ஷப்ப அலா நஃப்ஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு திறமை உள்ளவனாக இருந்தாலும் நஃப்ஸிட்ட தோத்து தான் போகணும். எதான் போகணும்? தோத்தான் போகணும். பெரிய விஷயத்தை விடுங்க. ஒரு ஆளுக்கு சுகர் 500 இருக்கு. என்ன இருக்கு? சுகரு 500 இருக்கு. ஒரு கல்யாண விருந்து, இந்த பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் சைவம். இப்போ நஃப்ஸ் என்ன சொல்லும்? ஒன்றா சாப்பிட்டுக்குவோமே. கூட இருப்பார், பாய் ஒரு நாள் சாப்பிட்டுக்குங்க, ஒரு மாத்திரையை கூட போட்டுக்கோங்க, ஒரு நாள் சாப்பிட்டுக்கங்க, மாத்திரையை கூட போட்டுக்கோங்க. ஒரு நேரத்தில் தன் உடம்புக்கு ஆகாது என்ற உணவை கூட நஃப்ஸை கட்டுப்படுத்துவதை முடியலை. இங்க நஃப்ஸ் எப்படிப்பட்டதுன்னா, அந்நஃப்ஸு கத்திஃபிலி, நஃப்ஸ் என்பது குழந்தையை போல. எதை போலங்க? குழந்தையை போல. அதை உரிய காலத்தில் பால்குடி மறக்கடிக்கவில்லை என்றால், பால்குடி காலம் அதிகபட்சம் எத்தனை நாளுங்க? 2 வருஷம். அதற்குள் அந்த குழந்தைக்கு பால் குடியை மறக்கவில்லை என்றால் அது வாலிபமாகும் கூட பால் குடிப்பதை நிற்பாட்ட முடியாது அப்படின்னு கவிதையில் படிக்கிறார். இங்க நஃப்ஸை இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் எதற்கு ஒப்பிடுறாரு? சொல்லு தம்பி. உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு, உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை 3 மாத குழந்தை வரை அது அடம் பிடிக்காது. 3 மாதத்தை தாண்டிட்டா அந்த குழந்தை அடம் பிடிக்கும். எப்படி அடம் பிடிக்கும்? 3 மாத குழந்தைக்கு பேசவே தெரியாது, அது எப்படிங்க அடம் பிடிக்கின்ற? அடம் பிடிக்கும். ஒரு குழந்தை 3 மாதத்தை கடக்கின்ற பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, யார் அந்த குழந்தையை கடந்து போனால் கையை தூக்குன்னு சொல்லும். தன்னை தூக்க சொல்லி அடம் பிடிக்கும். குறிப்பாக தாய் தூக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கும். இது 7 மாதம் வரையும் தொடருமா? 7 மாதம் ஆயிட்டா சாப்பிட மாட்டேன்னு என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். அப்போ என்ன செய்வாங்க? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. அஜரத், நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ யார் நிலா நிலா ஓடிவாங்கிறாங்க? சிம்பிளாக முடிச்சிடலாம். இதை தூக்கி கையில் கொடுத்துட்டா முடிச்சு போச்சு. இதை தூக்கி கையில் முடிச்சா முடிஞ்சு போச்சு. உண்மை அதுதானே. அழுகின்ற குழந்தை 7 மாதத்தை கடக்கின்ற பொழுது சாப்பிட மறுக்கிறது. அந்த சாப்பிடை ஊட்டுவதற்கு, அந்த குழந்தையை சமாளிப்பதற்கு பெற்ற
தாயால் முடியவில்லை. நிலா நிலா ஓடிவா என்ற காலம் போய் இப்பொழுது செல்போன் ஓடிவா ஓடிவா என்று சொல்கின்ற காலம் இது. கவிதையை மாற்றணும். பிள்ளைய சீக்கிரம் வந்து சமாளிக்க முடியாது. ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையன், நல்ல குளிர்காலம், நீ இல்லை தம்பி பயப்படாது, சின்ன பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் இல்லைங்களா? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது சேட்டை பண்ணுது, ஸ்கூலுக்கு போகல, முதல்ல என்ன சொல்லுவான்? ஸ்கூல் போயிட்டு வா சாக்லேட் தர்றேன், உடனே ஆஃப் ஆயிடுவான். ஸ்கூல் போயிட்டு வா ஐஸ்கிரீம் தர்றேன், ஆஃப் ஆயிடுவான். குளிர்காலம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி குளிர்காலத்தை போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றிய உடம்புக்கு ஆகாதுன்னா. இவன் சொன்னான், ஏன் எங்கள் பாட்டி 103 வயசு வாழ்ந்தாங்களே. அப்போ அவர் கேட்டார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டே 103 வயசு வாழ்ந்தாங்களா? இல்லை இல்லை, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாங்க. எப்படி போகிறான் பாரு. குழந்தைகளை சமாளிப்பது கஷ்டம். விளையாட்டாக சொல்லுவாங்க, பீர்பால் அக்பருடைய அவைக்கு தாமதமாக வந்தார். அக்பர் கேட்டார், நீ அமைச்சர், நீங்களே தாமதமாக வந்தால் எப்படி மக்களை சமாளிக்கிறது? அப்போ பீர்பால் சொன்னாரா, நான் கரெக்ட் டயத்துக்கு புறப்பட்டேன், ஏன்னா என் பிள்ளையை சமாளிக்க முடியல, நானும் வரேன்னு புள்ள அழுதுச்சு, அதனால் பிள்ளையை சமாதானப்படுத்தி வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. அப்போ அக்பர் கேட்டார், ஒன்னால் உன் குழந்தையை சமாளிக்க முடியலண்டா நாட்டு மக்களை எப்படி சமாளிப்ப? நாட்டு மக்களை எப்படி சமாளிப்ப? அப்போ பீர்பால் சொன்னார், கஷ்டம், நாட்டு மக்களை சமாளிக்கலாம், பிள்ளையை சமாளிக்க முடியாது. உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்குன்னா, நாளைக்கு அரசவையில் நீங்கள் தந்தையாக இருங்கள், நான் பிள்ளையாக நடிக்கிறேன். மறுநாள் வந்தார் இல்லையா? பீர்பால் அழுதார். பீர்பால் அழுதார். அக்பர் வந்து இப்போ வாப்பா தந்தை, ஏப்பா அழுகிற? எனக்கு யானை வேணும்னு கேட்டார். என்ன வேணும்? யானை வேணும். யானை கொண்டு வர பெரிய விஷயமா? கூப்பிடுறா, யானை வந்துருச்சு. திரும்ப அழுதார். ஏப்பா அழுகிற? எனக்கு கரும்பு வேணும். அது பெரிய விஷயமா? கரும்பை கொண்டா. திரும்ப அழுதார். என்ன வேணும்? கரும்பை உடைச்சு கொடுங்கன்றார். உடைச்சு கொடுத்துட்டாங்க. திரும்ப அழுதார். அக்பர் கேட்டார், யானை கேட்டாய் கொடுத்து விட்டேன், கரும்பு கேட்டாய் கொடுத்து விட்டேன், கரும்பை உடைத்து கேட்டாய் கொடுத்து விட்டேன், திரும்ப எழுதுற, உடைச்ச கரும்பை ஒட்டி கொடுன்னு கேட்டார். இன்னைக்கு அதான் ஒரு ஃபெவிகால் கண்டுபிடிச்சிருப்பான். இன்னைக்கு அது கூட சாத்தியம். அன்றைக்கு அப்போ அக்பர் சொன்னார், பீர்பால் நான் தோற்று போய்விட்டேன், உண்மையில் நாட்டு மக்களை சமாளிப்பது இலகு, பிள்ளையை சமாளிப்பது கஷ்டம். அப்போ அவர் சொல்றாரு, ஒன் நஃப்சு கத்திஃபிலி, நஃப்சு என்பது குழந்தையை போல. எப்படி குழந்தையை சமாளிப்பது கடினமோ அதே போன்று நஃப்ஸை கட்டுப்படுத்துவது கடினம். அதனால தான் என் இளமை பருவத்திலே நான் என்னுடைய கவிதை ஆற்றலை யாருக்கு பயன்படுத்தினேன்? அரசர்களை, துனியாவுக்கு பயன்படுத்தினேங்கிறார். சொல்லிட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலேயே புர்தாவை சாதாரணமாக அர்த்தம் தெரியாமல் ஓதுனாலும் நபியுடைய ஹுப்பில் ஓதுவோம். ஆனால் அர்த்தத்தை விளங்கி ஓதினால் அது போன்ற ஒரு இன்பம் உலகத்தில் இல்லை. என்ன சொல்கிறார் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும்போது, அக்ஸம்து பில் கமரில் முன்ஷக்கி இன்னலஹு மின் கல்பிஹி நிஸ்பத்தம் மபரூரத்தல் கஸமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் இருக்கா இல்லையா? நபியுடைய உள்ளம் எதை போன்றது? ரசூலுல்லாஹுடைய உள்ளம் எதை போன்றது என்றால், வானத்திலே பிளக்கப்பட்ட நிலா. பெருமானார் கை அசைத்தார்கள், நிலவு பிளந்தது. எப்படி வானத்திலே பெருமானாரின் கை அசைவுக்கு நிலவு பிளந்ததோ அதே போன்று இந்த பூமியிலே மலக்குகளால் பெருமானாரின் உள்ளம் பிளக்கப்பட்டது. மேராஜுடைய நேரத்தில் பிளக்க. ஊமையை பாருங்களேன். ரசூலுல்லாஹுடைய உள்ளம் எதை போல? வானத்தில் மின்னுகின்ற சந்திரனை போல, பிளக்கப்பட்ட சந்திரனை போல. ஏன் தெரியுமா?
அந்த பிளக்கப்பட்ட சந்திரன் தான் உண்மையான நாட்களை அறிவிக்கும், மாதங்களை அறிவிக்கும், வருடங்களை அறிவிக்கும். இன்னைக்கு நம்ம நடைமுறையில் சூரியனை கணக்கு வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு தேதி 1, தேதி 2, தேதி 3ங்கிறது நம்ம ஒரு காலம் இருந்துச்சு, காலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கையில் என்னங்க இருக்குது? செல்ஃபோன் இருக்குது, பார்த்துக்கிறோம். அது சரியா என்பது கணிக்க முடியாது. ஆனால் வானத்தில் நிலவை பார்த்து சாதாரணமாக சொல்லி விடுவோம், இது 2வது நாள் பெற, இது 3வது நாள் பெற, இது 5வது நாள் பெற. கண்டுபிடிச்சிடறோமா இல்லையா? அவ நாட்களை, மாதங்களை, வருடங்களை சரியாக கணிப்பது நிலவுதான், சூரியன் அல்ல. அதே போன்றுதான் மனிதர்களுக்கு சரியான பாதையை காட்டுகின்ற உலகத்திலே தகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சொல், அவர்களின் செயல், அவர்களுடைய அங்கீகாரம், அவர்களுடைய நடை, உடை, பார்வை, அசைவு எல்லாம் இந்த மனித சமூகத்துக்கு நேர்வழியாக இருக்கிறது. வானத்தில் இருக்கும் நிலவு எப்படி நேர்வழி காட்டுகிறதோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ளம் என்ன செய்துங்க? நேர்வழி காட்டுகிறது. அற்புதமாக ஒப்பிட்டு காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 ஆண் அடிமைகள் வந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 அடிமைகளை, அண்ணன் தம்பியான அடிமைகளை யாருக்கு கொடுத்தாங்கன்னா அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அலி ரலியல்லாஹு பார்க்கின்ற போது கேட்டாங்க, அலியே மா ஃபஅல குலாமக்க, 2 அடிமையை கொடுத்தேன், 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேர்த்தையும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இருவரில் ஒருவரை நான் விற்று விட்டேன். அது வியாபார பொருள். அன்றைக்கு எப்படி இன்றைக்கு சந்தைகளில் ஆடு மாடுகள் விற்கப்படுகிறதோ அன்றைக்கு மனிதர்களும் விற்கப்பட்டார்கள். 2 அடிமைகளை கொடுத்தீர்கள், இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். 2 பேர்த்த ஒருத்தரை வித்துட்டேன், ஒருத்தரை வச்சிருக்கிறேன். இது கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? கூடும்ல. ஏன்? அவருடைய பொருள், அவருடைய பொருளை எப்படி விற்கலாம்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வழியை காட்டினார்கள். அலியே, அந்த வித்த அடிமையை மீண்டும் நீ வாங்கிக்கண்டாங்க. நீ வாங்கிக்க. யா ரசூலுல்லாஹ், என்ன விஷயம்? வித்துட்டனே. இல்லை, 2 சகோதரர்களை விற்கால் 2 பேரையும் சேர்த்து வித்துவிடு. இல்லை என்றால் இருவரையும் சேர்த்து வைத்துக்கொள், உறவுகளை பிரிக்காதே என்றார்கள். இதை பிரிக்காதீங்க, உறவுகளை. ஒரு சாதாரண அடிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோணத்தில் பார்க்கிறார் என்றால், உறவுகளுடைய கோணம். ஒருவரை வித்துவிட்டால் அவர் எங்கோ இருப்பார், இன்னொருவர் ஒன்னிடத்தில் இருப்பார், 2 உள்ளங்களும் எப்படி தவிக்கும் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் எங்கள் மாவட்ட காசிட்ட ஒரு தலாக் குலா பிரச்சனை. கல்யாணம் முடித்து 20 நாள் ஆகுது. எத்தனை நாள் ஆகுது? கல்யாணம் முடித்து 20 நாள். அந்த அம்மா குலா கேட்குது. அவர் விசாரிக்கிறார், என்ன பிரச்சனை? கணவன் மனைவி, கணவன் அடிக்கிறாரா, மாமியா பிரச்சனையா, என்ன? ஒன்றும் இல்லை. சரி, என்ன செய்யணும் உனக்கு? ஒன்றும் வேணாம், என் கணவரோடு தனி குடித்தனம் நடத்தணும். யாரோட இருக்க மாட்டேன், மாமியாவோட இருக்க மாட்டேன். தமாசா சொல்லுவாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு என்ன? என்ன சிறப்பு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சிறப்பு? ஒரு பையன் சொன்னால் அவங்களுக்கு மாமியா இல்லாதான் தனி சிறப்பு. யாருக்கு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் கிடையாது? மாமியா கிடையாது. நேற்று ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மணமகள் புரோக்கர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி தொழில் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பெண் வீட்டார் மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி, படிச்சிருக்கணுமா, சம்பாதிக்கணுமா, எல்லாம் அதெல்லாம் கேட்கல, வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. மாமியார் இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாது? மாமியார் இருக்கக்கூடாது. இப்போ திருமணம் முடித்த 20 நாள் ரொம்ப சமுதாயம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இங்கே உலமாக்கள் இருக்கிறார்கள்.
ஒரு காலத்திலே தலாக் என்பது எங்கோ ஒன்று நடந்தது, ஆச்சரியப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு தலாக்கை தாண்டி பெண்கள் ஹுலா கேட்பதுதான் அதிகமாக இருக்கு. பெண்கள் ஒரு வித்தியாசமான பிரச்சனை. ஒரு பெண் குலா கேட்குறா, என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை, கணவன் நல்லா இருக்கிறாரு, மாமியா நல்லா வச்சுக்கிறாங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கு, பிறகு எதற்காக நீ தலா கேட்கிறாய், குலா கேட்கிறாய்? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அஜயத்து உண்மையானு கேட்பீங்க. உண்மை. அந்த பெண் குலா கேட்கிறாள், கணவனின் தொல்லையால் கேட்கல, மாமியா மாமனார் தொல்லையா கேட்கல, நாத்தனார் பிரச்சனையா கேட்கல, அல்லது ஜீவனாம்ச பிரச்சனையா கேட்கல, எல்லாம் சரியாக இருக்கு. பிறகு ஏன் குலா கேட்கிறார் என்றால், என் கணவன் பைக்கில் என்னை பின்னால் வச்சு ஊர் சுத்துறது இல்லை, என் கணவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, மற்றவர்கள் எல்லாம் தன் மனைவியை பைக்கில் வச்சு கூட்டிட்டு போறாங்க, என் கணவர் கூட்டிட்டு போகல, இதனால் எனக்கு குலா வேணும். இது 100க்கு 100 உண்மையான செய்தி. இன்றைக்கு சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக பிள்ளையை பெற்றெடுத்து ஒழுக்கமாக கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு வேலை வாங்கி கொடுத்து தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து பெற்றோர்கள் திருமணம் முடித்ததுக்கு பிறகு பெற்றோர்கிட்ட பிள்ளையை மகனை பிரிச்சுட்டு போகணுங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கு என்று சொன்னால், அல்லாஹுவின் நல்லடியார்களே கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அடிமைகளை கொடுத்தாங்க அலிலாட்ட. 2 சகோதரர்கள். அலியே 2 பேர்த்தையும் பிரிக்காத, இருவரையும் பிரிக்காதீர்கள். அடுத்து நீங்கள் இருக்க பார்த்தா இன்னும் நிறைய பேசலாம் போல இருக்கு. ஆனால் அஜர்த்து 9:55க்கு முடிக்க சொல்லிட்டாங்க செய்தி. அதனால் அடுத்து குர்ஆனுக்கு வர்றேன். குர்ஆன் தாண்டிட்டேன். அடுத்து மூஜிசாவை பற்றி பேசணும். ரசூலுல்லாவுடைய மூஜிசா டைம் இல்லாதனால கொஞ்சம் தாண்டிட்டேன். இப்போ குர்ஆனை பற்றி புர்தா ஷரீஃபில் இமாம் பூஸரி ரஹிமஹுல்லாஹ் அற்புதமாக பேசுகிறார்கள். இதைவிட குர்ஆனுடைய அந்த உயர்வை, இலக்கிய நடையை யாரும் வர்ணிக்க முடியாது. என்ன சொல்றாதுங்களா? ரத்தத் பலாகத்துஹா தஅவா முஆரிலிஹா ரத்தல் குயூரியதல் ஜானி அனில் ஹரமி. அற்புதமாக பேசுகிறாருங்க. குர்ஆன் 1400 ஆண்டுகளை கடந்தும் கூட குர்ஆனிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. யாரும் அதை குறை சொல்ல முடியாது. அந்த அமைப்பிலே அதனுடைய இலக்கிய நயம் அமைந்திருக்கிறது. யாரும் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. இதை அவர் எப்படி வர்ணிக்கிறார் என்று சொன்னால், அற்புதமாக பேசுகிறார். ஒரு பத்தினி பெண் கற்புக்கரசி, ஒழுக்கமான பெண், அந்த பெண் மீது ஒரு அந்நிய ஆணின் கைப்பட்டால், ஒன்று கெட்ட எண்ணத்திலேயோ அல்லது தவறுதலாகவோ ஒரு பத்தினி பெண் மீது ஒரு ஆணின் கைப்பட்டால் அந்த பெண் என்ன செய்வாங்க? சட்டு கையை உதவி விடுவாங்க இல்லையா? எந்த அளவுக்கு தனக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன் சக்தியை பயன்படுத்தி அந்நிய ஆணின் கை தன் மேல் படுவதை சட்டென உதட்டி தள்ளிவிடுகின்ற அந்த பத்தினி பெண்ணை போல குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? குர்ஆனின் மீது யாராவது குறை சொன்னால், குர்ஆனின் இலக்கிய நயத்தின் மீது யாராவது குறை சொன்னால், எப்படி ஒரு பத்தினி பெண் அந்நிய ஆணின் கை தன் மீது படுகின்ற பொழுது ரோசப்பட்டு கோபப்பட்டு அவள் கையை தட்டி விடுகிறாளோ அதே போன்று குர்ஆன் பதிலடி கொடுக்கும் என்றார். அதாவது குர்ஆன் நாம் அதை ஆய்வு செய்கிறோமோ இல்லையோ, எதிரிகள், குறிப்பாக சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள், யாருங்க? கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆய்வு செய்கிறாங்க. ஒரு மீலாது மேடை, நான் மீலாது சொற்பொழிவை முடித்து விட்டு கீழே இறங்குகின்ற பொழுது ஒரு பாதிரியார் என்கிட்ட வந்தார். அவர் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறார், சரளமாக ஓதுறார். சூரத்து நகிலிலே வரைக்கின்ற ஒரு ஆயத்.
வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரீஹூன வஹீன தஸ்ரஹூன். ஆயித்திருக்கா? சூரத்து நஹ்ல்ல வரக்கூடிய 6வது வசனம். வலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரீஹூன வஹீன தஸ்ரஹூன். இதில் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, அவ எவ்வளோ ஆய்வு செய்கிறாங்கன்னு பாருங்க. இது அல்லாஹு தஆலா கால்நடைகளை பற்றி பேசுகிறான். கிராமங்களில் பார்த்துருக்கலாம், காலையில் அதிகாலையில் ஆடுகளை ஒரு 50 ஆடு 100 ஆடு அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க. அதில் மாடுகளை 50 ஆடு 100 மாடு அப்படி ஓட்டிகிட்டு போவாங்க, மேய்க்கிறதுக்கு போவாங்க. பார்த்துருக்கோமா? அது அப்படியே யாராவது குறுக்க வந்தால் தான் அது அசையும், இல்லை தன்னுடைய பாதையில் போய்கிட்டே இருக்கும். சாயந்தரம் மாலை நேரத்தில் அவைகளை மேய்த்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். வலக்கும் ஃபீஹா ஜமாலுன், அந்த கால்நடைகளில் உங்களுக்கு அழகு இருக்கிறது. ஹீன துரீஹூன, கொஞ்சம் நல்லா கவனிங்க, மாலை நேரத்தில் அந்த ஆடுகள் கால்நடைகள் மேய்ந்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் நேரத்தில். வஹீன தஸ்ரஹூன், காலையில் வீட்டிலிருந்து மேய்ச்சலுக்கு செல்கின்ற நேரத்தில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்கிறான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? உங்க குர்ஆன்ல இலக்கியம் இல்லை, வசன கோர்வை சரியாக இல்லை என்றான். ஏன்? முதல்ல எதங்க சொல்லணும்? முதல்ல எதை சொல்லணும்? வீட்டிலிருந்து அது மேய்ச்சலுக்கு செல்கின்ற போது. ரெண்டாவது எதை சொல்லணும்? மேய்ந்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஹீன துரீஹூன, மாலை நேரத்தில் மேய்ந்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில். முதல் அதை சொல்றான். இரண்டாவது சொல்கிறான் வஹீன தஸ்ரஹூன், வீட்டிலிருந்து மேய்வதற்கு செல்கின்ற பொழுது. வார்த்தை பொருத்தமா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வார்த்தை பொருத்தமா இல்லை. முதலில் எதை சொல்ல வேண்டும்? வஹீன தஸ்ரஹூன் ஹீன துரீஹூன் சொல்லணும். அப்போ உங்க குர்ஆன்ல அந்த வார்த்தை அமைப்பு பொருத்தமாக இல்லை. இங்கே உலமாக்கள் நிறைய இருக்கு, மதரசாக்கள் இருக்கு. உண்மையிலேயே நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஆனால் இந்த ஆயத்துக்கு நான் தஃப்சீர் பார்க்கின்ற பொழுது ஒரு தஃப்சீரில் இதே கேள்வி எழுப்புகிறார்கள். இதே கேள்வி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடை சொன்ன அந்த விஷயத்தை ஒரு பாதிரியார் கேட்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த இடத்துல சூரத்து நஹலுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹ் கால்நடைகளை பேசுகிறார் என்று சொன்னால் கால்நடைகளுடைய அழகை பேசுகிறார். அழகு எதில் இருக்கும்? அழகு எதில் இருக்கும்? காலையில் வெறும் வயிற்றோடு காலையில் போகும்போது எப்படி போகும்? வயிறெல்லாம் ஒட்டி போயிடும், பால் சுரக்கும் மடி வத்தி போயிடும், அப்பதான் போகும். மாலையில் மேய்ந்து விட்டு வருகின்ற பொழுது வயிறு நிரம்பி இருக்கும், பால் சுரக்கும் மடு பெரிதாக இருக்கும். இப்போ எது பார்க்கறதுக்கு அழகு? எது பார்க்கறதுக்கு அழகு? மேய்ந்து விட்டு வயிறு நிரம்பி பால்மடி சுரந்து வருவதை பார்ப்பதற்கு அழகாக இருக்குமா? வயிறு ஒட்டி போய் பால்மடி சுருங்கி போய் இருப்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்குமா? சொல்லு தம்பி. மாலை நேரத்தில் மேய்ந்து விட்டு வயிறு நிரம்பி பால் சுரக்கும்படி பெரிதாக வருவதைத்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அல்லாஹ் இங்கே கால்நடைகளை பற்றி சொல்வதின் நோக்கம் அதன் அழகை பற்றி பேசுகிறான். அதன் அழகு எப்பொழுது இருக்கிறது என்றால் வீடு திரும்புகின்ற பொழுது இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் முதலில் எதை சொன்னான் என்றால் ஹீன துரீஹூன அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாதிரியார் கேட்டான், பாய் தப்பிச்சிட்டிங்க பாய் அப்படின்னா. பாய் தப்பிச்சிட்டிங்க பாய், எப்படியா உங்களை பிடிக்கலான்னு பார்த்தேன். இங்கேதான் யோசிக்க வேண்டும். இதைத்தான் புர்தா ஷரீஃபிலே இமாம் பூஸ்ரி சொல்கிறார்கள், ரத்தத் பலாகத்துஹா தஅவா முஆரிலிஹா. குர்ஆனுடைய இலக்கிய நயம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு பத்தினி பெண் மீது ஒரு அந்நிய ஆண் கை வைத்தால் அந்த பத்தினி பெண் ரோசப்பட்டு கோபப்பட்டு எப்படி
அந்த கையை தட்டி விடுவாளோ அதுபோன்று இந்த குர்ஆன் உலகம் அழிகின்ற வரை யாரெல்லாம் குர்ஆனிலே குறை காண வேண்டும் என்று முற்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆனுடைய பலாகத், குர்ஆனுடைய ஃபசாகத், இலக்கியம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்ற விஷயத்தை இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா அற்புதமாக அங்கே பதிவு செய்கிறார்கள். என்றால் புருதா ஷரீப் வெறும் பெருமானாரை புகழ் பாடுவதோடு மட்டும் நிற்கவில்லை. நஃப்ஸை பற்றி பேசுகிறது, பெருமானாரை பற்றி பேசுகிறது, பெருமானாரின் மூஜிசாவை பற்றி பேசுகிறது, குர்ஆனின் இலக்கிய நயத்தை பற்றி பேசுகிறது. இதில் சில பேர்த்துக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி திருப்பூருக்கு பயானுக்கு போகிறேன், என்ன தலைப்புன்னு கேட்டார். இந்த கசீதத்துல் புருதா, பெருமானாரை புகழ்ந்து பாடி அதன் மூலம் தனக்கு நோய் நிவாரணம் பெற்ற ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இயற்றி இன்றைக்கும் உலகம் முழுவதும் அதை பயன்பெறுகின்ற அந்த மக்கள், அந்த தலைப்பு அற்புதமான தலைப்பு. அவர் கேட்டார், அதில் கொஞ்சம் எனக்கு நெருடல் இருக்குன்றார். என்ன இருக்குங்க? நெருடல் இருக்குது. என்ன நெருடல்னு கேட்டேன். நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் ஒரு பைத்தை படித்து காட்டினார். யா அக்ரமல் ஹல்கி மாலி போதுங்க அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுலூ லில் ஹாதிஸில் அமமி. இந்த ஆயத்தை இந்த புருதாவுடைய அடியை படித்தார். இல்லை அல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? யா அக்ரமல் ஹல்கி, படைப்புகளில் சிறந்தவரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படைப்புகளில் சிறந்தவர்களே, எனக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது ஒதுங்குவதற்கு உங்களை தவிர யாரும் இல்லை. கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் ஒதுங்குவதை தவிர எனக்கு என்ன இல்லை, உங்களை தவிர யாரும் இல்லை. இப்போ நமக்கு இந்த அர்த்தத்தை கேட்டவொடனே நமக்கே சந்தேகம் வரும் இல்லையா? நமக்கு கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது யார்கிட்டங்க ஒதுங்கணும்? யார்கிட்ட ஒதுங்கணும்? அல்லாஹ்ட்ட ஒதுங்கணும். ஆனால் இவர் என்ன படிக்கிறாரு? யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுலூதில் ஹாதிஸில் அமமி. இது அவளுக்கு அர்த்தம் என்னல்ல, கொஞ்சம் நெருடலாக இருக்கின்றார். ஆனால் இதனுடைய சரகு பாஜூரிலாம் ஓதி கொடுத்த ஞாபகம் எனக்கு இருந்தது. இந்த அடியில் இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா எதை சொல்கிறா தெரியுமா? கியாமத்து நாளில் தலைக்கு மேல் சூரியன் இருந்து கொண்டு நிற்பதற்கு அறுசூரிய நிழலை தவிர எதுவுமே இல்லை அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நபிமார்களும் திகைத்து போயிருக்கின்ற நேரத்திலே, அந்த கியாமத்து நாளுடைய கஷ்டங்களுக்கு ஒதுங்கும் இடமாக பெருமானாரை தவிர யாரும் கிடையாது. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்தால்தான் அங்கே நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதைத்தான் அங்கே பேசுகிறார். யாரு? இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா. இந்த உலகத்தை பற்றி அவங்க என்ன செய்யலை, பேசலை. அப்போ கியாமத்து நாளில் ஒரு மூமினுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டுமேயானால் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை வைத்துத்தான் ஈடேற்றம் கிடைக்கும். அதை பற்றித்தான் இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி என்ற பைத்திலே படிக்கிறார். இப்படி இமாம் பூஸ்ரி ரஹிமஹுல்லா படித்து பரவசம் பெற்று நோய் நிவாரணம் பெற்ற இந்த பைத்துகளையும் நாம் என்ன செய்யணுங்க, ஓதணும். நிறைய பள்ளிகளிலே, பள்ளிவாசல்லையே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வியாழக்கிழமை மக்தப் நடத்த மாட்டாங்க. வியாழக்கிழமை என்ன ஓதுவாங்க? புருதா ஓதுவாங்க. ஆனால் அன்றைக்கி முசீபத்துலாம் கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னங்க, எல்லா முசீபத்தும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன், பொருத்தமாக இருக்குன்னு. தமிழகத்தின் தாய்க்கல்லூரி அல் பாக்கியாத்து சாலிஹா இல்லையா, அண்ணல் அலா ஹஜ்ரத் அவங்களுடைய பேத்தியை திருமணம் முடித்த அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. காலரா நோய் வந்துச்சான்.
இந்த நோய் 1918 1919 வயசானவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு காலரான்னு சொன்னால், கபுரிஸ்தானில் ஒரு 7-8 குழி ரெடியாக தோண்டி வச்சுருப்பாங்க. 7-8 குழி ஜனாசா வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி மாறும்டா, யார் கபுரு குழியை தோண்டினாரோ அவரையே அந்த குழியில் அடக்கம் பண்ணிடுவாங்க. அவ்வளவு மௌத்து. சுருக்கமாக சொன்னால், இப்போ கொரோனா வந்துச்சிங்கல்ல, அதை விட கொடியது. சமீபத்தோடு மாற்று மத சகோதரர் சொன்னார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, வயசானவர், அந்த காலரா நேரத்தில் அவர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், இனி இது தேராது என்றால் அந்த கல்லறையில் குழியை தோண்டி உயிரோடு வச்சுட்டு வந்துடுவாங்களாம். பிழைச்சா பிழைச்சு வா, இல்லையா மொத்தம். அந்த கொடிய காலரா நேரத்தில் அப்துல் ரஹீம் கிபிலா ஹஜ்ரத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது பிள்ளைகள்லாம் போய் சொன்னாங்களாம் அண்ணல் ஆளாட்ட, இந்த மாதிரி புர்தா ஓதலாமே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களா, புர்தா ஓதலாம். அவங்களும் ஓதுனாங்க. முறைகளை சொல்லி கொடுத்தார்கள். ஒளி செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி தலையை திறந்த வண்ணம் வைத்து 2 மீம் வரக்கூடிய பைத்துகளை 3 முறை ஓதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஓதுகின்ற அந்த நேரத்திலேயே அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள் விழித்து கொண்டு என்ன சப்தம் என்று எழுந்திருக்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றியதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக புருதாவை பொறுத்தளவில் யார் உறுதியான ஷிஃபா கொடுப்பது அல்லாஹுதான், ஷிஃபா கொடுப்பது அல்லாஹுதான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு உறுதுணையாக, அதுக்கு வசீலாவாக அல்லாஹ் இந்த புருதாவை வைத்திருக்கிறான். நாமும் புருதாவை ஓதுவோம், பெருமானாரின் மீது காதல் கொள்வோம், அவர்களுடைய அந்த வசீலாவின் பொருட்டால் நாமும் நோய் நிவாரணம் பெறுவோம் என்று நான் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.